வணக்கம். நம்ம தமிழ்நாடு நீதிமன்றம் இந்த 142 விதியின் கீழ் இப்போ ஒவ்வொரு வழக்குகளையும் இப்போ சரியாக அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி ஒரு நாட்டின் அரசின் உச்சவரம்பு அதை தாண்டி நீதிமன்றம், தமிழ்நாடு நீதிமன்றம் எடுக்கும் முடிவு அந்த நாட்டுக்கே சாதகமாக இப்போது நேற்று முன்தினம் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதே 142 விதியின் கீழ் எங்கள் தமிழ்நாட்டில் நெய்வேலியில் நடுவண் அரசு சுரங்கம் அமைத்து கனிம வளங்களை அரசு என்ற பெயரில் எங்கள் நாட்டின் கனிம வளங்களை சித்தர்கள் உருவாக்கிய அந்த மண், வள்ளலார் மண், அந்த மண்ணை விட்டு எங்கள் நாட்டை விட்டு இந்திய அரசாங்கம் வெளியேற வேண்டும். இது நமது தமிழ்நாடு நீதிமன்றத்திற்கு ஆசிவக சித்தர்கள் நாங்கள் வைக்கிற கோரிக்கை மனு. பிரபஞ்சத்தில் ஏற்கனவே நாங்கள் வச்சிட்டோம். எங்கள் நாடு பிற்காலங்களில் தனி பெரும்பான்மையாக தனி நாடாக உருவெடுத்து செயல்படும் காலங்களில் எங்களுக்கு தேவைப்படும். பிற்காலங்களில் இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் அந்த கனிம வளங்கள் தேவைப்படும். அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல. இதனால் இப்போ எங்களுக்கெல்லாம் நிலத்தடி நீர், இப்போ எங்களுக்கு கடலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் 400 அடிக்கு கீழே போயிடுச்சு, 450 அடிக்கு கீழே போயிடுச்சு. இந்த நிலக்கரி நீர் சுரங்கத்தால் பயிர் தொழில் பாதிக்கப்படுது. இப்போ நாங்கள் போரு போடணும்னா 450 அடிக்கு கீழே போனாலும் நல்ல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, உப்பு தண்ணி தான் கிடைக்குது. அதற்கு காரணம் இந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். அது பலாயிரம் அடிக்கு கீழே அவங்க போனதுனால தான் போ அந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துடுறாங்க. உறிஞ்சி எடுக்கும்போது இதனால் பாதிப்பு பயிர் தொழிலாளிக்கு பாதிப்பு வருன்ற ஒரு நல்லெண்ணத்தை அடிப்படையில் இந்த 142 விதியின் கீழ் இந்த நிலக்கரி சுரங்கம் இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் இந்த ஆசிவக நாட்டையும் விட்டு நடுவண் அரசு வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனு நாங்கள் தமிழ்நாடு நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஆசிவக சித்தர்கள் வாயில் மூலியமாக நாங்கள் கோரிக்கை மனு வைக்கிறோம். இதை நீதிமன்றம், தமிழ்நாடு நீதிமன்றம் தானாக முன்வந்து இதை செயல்படுத்தணும்னு நாங்கள் ஆசிவக சித்தர்கள் கோரிக்கை வைக்கிறோங்க ஐயா. நல்லது, சந்தோஷம்.